அப்படி சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது, அந்த இதில் விளாட போகிறோம். ஸோ கைஸ், என்னடா சைடில் எதுவும் வாய்ஸ் சாட்டு உனக்கு ஓப்பன் ஆகிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். உனக்கு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியலங்க. நானும் அது ஓப்பன் பண்ணுறதுனால வேறு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்போவும் ஓப்பன் ஆகாத வாய்ஸ் சாட்டு இன்றைக்கி ஒரு நேற்று ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நான் என்ன ஜெயலலிதா பார்த்தீங்களா, அது நான் பிரேம் சார் ஒன்றுக்கு இல்லை, அது ஜாயின் ஈவெண்ட் இருந்துச்சு, அதை தான் தொட்டேன். வந்துட்டுங்க கைஸ். ஆமாம், நம்ம இவர் கூட தான் இங்கே விளையாட போகிறோம். தெரியல, சோளை போட்டோன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவேன். காடி நம்ம இவனை மாதிரியே நின்று பார்ப்போம். அது தெரியுமா எனக்கு? ஐயா ஃபஸ்ட் கிடையாது ஐயா, தெரியுதுங்க. யாம் 2020 பாய். நீங்கள் ஃபோட்டோ எடுக்காதா? எடுத்துட்டா பார்த்தீங்களா? இன்னும் ஒரே இடத்துல நிற்கேன். ப்ரோ வாங்க கைஸ், ஒரே இடத்துல நிற்க வாங்க, நம்மளே போய் கிரியேட் பண்ணுவோம். ஒரே இடத்துல தான் நிற்கானே தவிர நகர மாட்டிக்காங்க. ஒரு ஏற்கே போயிட்டாங்க. அப்போ எனக்கு இதில் வந்தான் கைஸ். அதுக்காக பப்ளிக் சர்வீஸ் போட்டான். ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் இருக்கணும்ல, ஒருத்தமும் இல்லை கைஸ். ஒரு நாள் வெளியே போனாலும் போயிடுவோம். நான் தான் இருக்கேன். அங்கே இருக்காங்க. ஏய் வீக் லாபிஸ் இல்லையா கைஸ்? நம்ம இதை விட்டு வெளியே போயிடுவோம், இந்த சர்வரை விட்டு. இந்த போய்களாக எனக்கு 2 இது இருக்குது. வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியாதனால உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யலாம், மழைலாம் பெய்யுதுன்னு சொல்லுங்கள். எங்களும் மழை பெய்யல, மேற்கொண்டாக இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் ஒரு அநியாயம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த அநியாயத்தாவே என்னால் தாங்கவே முடியாது. எங்கள் மழையை பெய்யாது ரொம்ப நமக்கு புழுவோம். காற்றுல ஈஸ் அடிக்கும், அப்படின்னு பார்த்து கரண்ட் அடிச்சு போட்டுருவாங்க. அந்த நேரம் அது இதாண்டா காற்றுன்னு அந்த காற்று. எங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் இல்லை, ஆனால் மொட்டை மாடி பக்கத்தில் மரம் இருக்கு. மரம் வேணும்னா ஒரு 2 வீட்டு, ஒரு 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 வீட்டுக்கு அடுத்த வீடு கைஸ். இங்கே ஜாயின் ஒன்று எத்தனை பேர்னு அங்கே பாருங்க. வாய்ஸ் சாட்டில் நம்ம கமாண்டோ இருக்கிறதுனால சின்ன ஒருத்தவங்க கிரியேட் பண்ணல. ஒரு நடக்கும் போல இருக்கு. சாட்டர்டே May 16 அதனால நான் இறப்பேன். நாலு போயிட்டீங்க. 2 நீங்கள் போய் ஏன் அப்படி விட்றேன்னா, ஏன்னா அவனுக்கு கிடையாது. நம்ம போனோடனே அவனுக்கு வெளியே போயிடுவாங்க, அது தெரியாது. இல்லைன்னா 4 அந்த மாதிரி கிளிக் பண்ணுறோம். சரி ஒருத்தன் பண்ணுறத என்ன பண்ணிட்டான் பின்னல் வேகத்தில் பாஞ்சிச்சு. இங்கே வாங்க, இங்கே ஒருத்தன் நாய் வந்துட்டானுங்க. இதுங்க பூச்சி இல்லை பிரயோஜனம். நம்மளோட வாய்ஸ் சாட்டி இருக்கு மக்களே, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த May 16 வரக்கூடிய வீடியோவில் பண்ணிக்கலாம். May 16 என் பர்த்டே அன்னைக்கு இப்படி போடாமல் வந்து என்னை செருப்பால் அடிக்கணும். கைஸ் இப்படிலாம் ஹேங் ஆகாமல் நல்லா வந்து வாங்க நம்ம வெளியே போயிடுவோம். 20 ரூபீஸ்க்கு நம்ம கணேஷ் பேத்தில் போய் ஒரு உருட்டுக்கட்டையை வாங்கிடலாம். அதான் எனக்கு வந்து ஃபோன் டொமி பிளாக் ஸ்பாட்டு அடுத்து அந்த கோடு கூட வெள்ளே வருது. எனக்கு வெளியே வரும்ல அது அதுக்கப்புறம் அது கலர் ஜிங்கிச்சான் 2 கோடு டொமில இருக்கு ஃபோனு. எல்லாம் பண்ண மாட்டேன். அதான் விக்டோரியில் இது வாங்குதுன்னு சொல்லக்கூட லைவ் எடுத்துருக்க முடியுங்களே.
திரும்ப பிடிக்க போகல, திரும்ப 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 இந்த பிரச்சனை தான் எனக்கு நடக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்துக்கலாம். எங்கடா இருக்கு வாய்ஸ் சாட் கனெக்டடு, டிஸ்கனெக்ட் பண்ணுமா? வேண்டாம் வேண்டாம். டேய் கேமரா எங்கடா இருக்கு? ஆடியோ தான் இருக்கு. திரும்பவே மாட்டேங்குது எனக்கு. இது நைட் ஒன்னுடா ஏதாவது சர்வே பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க ஆக்டிவ் மிக்சர் ஆக்டிவ் பண்ணிடுவோம். காலை சும்மாவே திரும்ப பிடிக்கல. பின்னாடி திரும்ப ஓடிங்க. ஐயோ வாங்க நம்ம இதில் போய் உட்காந்து அது எது போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ்லாம் கரெக்ட் இல்லைண்டா. கேமரா வியூங்க இப்படி லாங்குவேஜ் இல்லை. மன்னிச்சுக்கோங்கள். டேய் எங்கடா இருக்கு அந்த கேமரா? இந்த இருக்கு பிளாஸ்டிக்ல வச்சுருக்கோம். இப்போ திரும்புதா மக்களே? ஒன்றும் மண்டை ஸ்கல் 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 இது பார்த்தாலே பிரெயின் ட்ரெஸ் தானே வருது. வாங்கண்ணா கைஸ் நம்ம இந்த வீட்டில் போய் ரூட் அடிப்போம். ரூட் அடிச்சுட்டாங்க செருப்படி விழுது கபட்டில். ஐயே ஹாப்பி. ஹாய் இப்போ உங்களால் இனி செருப்பால் அடிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஆமாம் நான் இது ரூட் அடிச்சிருந்தாலும் எனக்கு செருப்பால் அடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து கமான் நீங்கள் வந்து வியூவர்ஸ் என் வீட்டுக்கெலாம் வந்து போட்டு தர முடியாது. ஏன்னா மொத்த வேறு இந்தோனேஷியாவில் இருக்கீங்க. இந்தோனேஷியா என்னன்னு கேட்குறேன். ஓ அங்கே போகணுமா? ஒருவேளை கைஸ் அன்றைக்கி ஒரு வீடியோவில் வீடியோ போட்டோன்னா போடலையான்னு தெரியல. ஆனால் அப்போது ஒரு இன்ட்ரோ வச்சுருந்தேங்க. அந்த இன்ட்ரோ இப்போ தான் சொல்லணும். வணக்கம் இந்தோனேஷியன் நண்பர்களே. நான் அடுத்த மே 16 வர முடியுது. எங்கே சாமியை கொண்டு வந்துக்க பேப்பரில் இல்லை அது வீடியோ வருங்க. அப்போ வந்து அந்த இதை தொழில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபேஸ் ரிவீல் நான் கிடையாது விடுங்க. ஃபேஸ் ரிவீலுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டில் பண்ணிட்டேன். முன்னாடி கேட்டீங்கன்னா அண்ணன் டென்ஷன் ஆயிடுவேன். ஓ சார் 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 உங்கள் கடைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவேன். இன்னொரு கொஞ்சம் காசு மட்டும் சேருங்கடா. நான் போய் கண்ணு வாங்கிடுவேன். நம்ம வந்து காசு சேர்க்கறதுலேயே குறியாக இருக்கும். ஏன்னா காசு சேர்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. டேய் நீ எதுக்கடா காலங்காலத்தில் ரோப்ளெக்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா சும்மாதான். அதாவது நான் இது கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குது கைஸ். ஆனால் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. ரெக்கார்டு இருக்குன்னு சரி, ஆனால் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. டேய் சாமியா மட்டும் எங்க இருந்தா கூட்டு வரீங்க? டேய் பிச்சாபிடா. டேய் யார வந்துட்டீங்க? எல்லா ஹெச்பி வந்துட்டீங்க. அட பாலடா டோர் தரங்கடா. அம்மா பாடி குட்டி சாமிடா. சாடா சாடா. ரைட் இப்போ அவன்ட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டேன். அம்மா ஐயோ எத்தனை சாம்பி தான் இருக்குன்னு தெரியலையே. ஐயோ ரைட்டா. டேய் எனக்கு ஓவர் தெளி பிடிச்சிட்டு ஆத்தாடி ஆத்தா. நான் எங்கிட்டு போயிடுவேன்ப்பா. இன்னும் ஹெல்த்தை வேணுங்க. ஜாம்பி தானே அது. ஜாம்பி தாங்க போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கீங்க நம்ம மக்கள். டேய் என்கிட்ட வந்துடாதீங்கடா என்கிட்ட ஒரு ஹெச்பி கூட இல்லைடா. நான் உழுப்பு கையில் போயிருப்பா. கேஸ் 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 கொடுத்து சாவு போகிறோம். ஏமா அடியா டஃப்ரைன்னு ஒருத்தி இருக்கான். எழுத்து ஏற்றுங்கடா. இதில் ஆட்டோ ஹீலிங் கட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன்.
ஸ்பாட்டு. எனக்கே பிளாக் ஸ்பாட் இருக்கிற இடத்துல அந்த ஹெல்த்தை கடிச்சு பாடி நம்ம பாய்ஸ் அது எப்படி ஏறிச்சிட்டாங்க. நிம்மதியாக இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது சர்ச்சுக்கார போகணுமாடா. என்கிட்ட ஹெல்த்தே இல்லை போடா. கட்லு என்கிட்ட எவனோ இருக்காங்க. ஃபர்னிச்சர் எனக்கு எதாவது தருவீங்களா? சாரு பிங்க் பிக்கிளி ஆடா பார்க்கலாம் கிடைக்கிறது. டங்கி டொமேட்டோ பை என்னடா வேணும்? ஓஹோ உனக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது தருவான்னு நினைக்கிறவங்க. ஸ்வீட் சோர் பை. நான் சின்ன வாசல் வழியாக போகிறேன். ஓப்பன் ஃப்ரிட்ஜ். ஆனால் எல்லா கேமும் அந்த மேலே உள்ளது மட்டும் எனக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அதான் எனக்கு பிடிக்கல. கீழே உள்ளதும் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம்ல. தூக்கிட்டு போக முடிஞ்சது நல்லா இருக்கும். துஃப்ரேம்னு ஒரு தலையா பாருங்க. அவன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறான். உங்களாம் போட முடியாது. இவனுக்கு போடுறாங்க. நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்தாங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம குட்டிங்க தனியாக கிடைக்க இது குறித்த போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம். வாங்க கொடுக்க முடியுமா? அடுத்து இந்த அவமானம் எனக்கு தேவையடா. நம்மளாவது கண்ணே முடியும். ஷார்ட் கன் வாங்கிட்டாங்க. ரைஃபிள் வாங்கிட்டாங்க. எல்லாரும் கண்ணு வாங்குறாங்க. நம்மளும் போய் வாங்கினுங்க. 600 ரூபாய்க்கு என்ன கண்ணு இருக்கு? 600 ரூபாய்க்கு இருந்தா இந்த ரைஃபிளுக்கு நம்ம சூப்பர் கண்ணா வாங்கியாச்சு. பர்ச்சேஸ் கார்ட் இப்போ ஆட்டோ போட்டு மட்டும் போயிருக்கேன். என்னங்க எங்க அண்ணன் அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டுங்க. எங்க அண்ணி இப்போ எனக்கு வேணும். பரவாயில்ல, இதை வச்சு நம்ம ஷூட் பண்ணலாம். நம்மளை மட்டும் ரிவால்வர் வேறு கொடுத்து போட்டாங்க. என்ன ஆட்டை போட்டாங்க. நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேங்க கொஞ்சம் நேரத்தில். ஆமாம், ரிப்போர்ட் பண்ண போகிறேன். அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணிடுவோம். வாங்க நேரம் பார்த்து ரிப்போர்ட் பண்ணுறேனே. சோஷியல் கேம் நாளைக்கு பண்ணுறேன். இப்போ டைட் பார்த்துக்கலே இல்லையா? வயசு டெபாசிட் பண்ணிடலாம். டெபாசிட் வீட்டுக்கு டெபாசிட் சொல்லுவோம். இது போய் ஃப்ளூஃபி பையா. என்னடா ஃப்ளூஃபி பை ஃப்ளாஃபி பை என்னக்கிட்டு இருக்கீங்க? நல்லா அந்த பொண்ணு வந்து என்னோட இதில் எடுத்துட்டுங்க. இனிமேல் நீங்கள் கேர்ள் கூட விளாடாதீங்க. ஏன்னா கைஸ் முக்கியமாக சொல்கிறேன், காசு போயிட்டுங்க. கஷ்டப்பட்டு 700 ரூபா சேர்த்து வச்சேன். டேய் எவன்டா ஓப்பன் பண்ணுது? சின்னப்பட்டுதாங்க கோச்சு விட்டு அழகாக போட்டு வந்துச்சு. அழகான உம்மாடி எட்டாவது. நான் ஒரு சம்பவம் கூட பண்ணப்பா. எல்லாம் வாங்கிட்டு போங்க. டேய் இன்னும் 2 பொண்ணு பையன் இருக்கா, அதை எடுத்துருவோம். எவ்வளோ போயிட்டு நம்ம டொமேட்டோ டேய் கலெக்ட். ஏன்டா இப்படி பண்ணுற? நானும் கலெக்ட் பண்ணி நானும் ஆக்டிவ் மிஷினில் தான்டா போடுவேன். நான் இங்கே போகிறேன். இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். பொருளை கிளியர் பண்ணியாச்சு. எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே சரியாக்கா. இன்னைக்கு கடை கொத்தாட்டம் இருக்கு. நம்ம லூட் அடிச்சுட்டு வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். இந்த வீட்டில் லூட் அடிச்சிட்டாங்களா? காசு கிடைக்காது. அதுக்கு பதிலாக இதெல்லாம் ஒன்றும் கிடைக்கும். ஜஸ்ட் அவனே ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு போகணும். ஐயோ எல்லா வீட்டும் லூட் அடிச்சு வீடாவதாக இருக்கும்.
ஃப்ரிட்ஜு திறந்துருக்கு. விட்டு போயிட்டீங்களா? ஒன்றும் விட்டுல சார் நம்மளும் விட்டு வச்சுக்கிட்டேன். 300 வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 600 ஒரு லைஃப் லூட் அடிக்கலங்க. கலெக்ட் 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 கைஸ், நான் இதில் எங்கே போட போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். எங்கே போடுவேன் நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு என்னன்னு தெரில. நம்ம நாளைக்கு வேணால் போட்டுப்போம் அவனுக்கு. ஏன்னா ரிப்பேர் பண்ணாமல் வச்சுட்டு அது வச்சு சாமி உள்ளே கரெக்டாக உள்ளே வந்துடுவானுங்க. கைஸ், உள்ளே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கண்ணு வேகக்கூடாது, வெளியே போயிடணும். ஏமா நீயே பை பண்ணிருக்குமா? நான் வரலாமா? அப்படி என் காசை இது பண்ணி விட்டுருச்சுங்க. கைஸ், ஆனால் நம்ம பம்பு ஸ்டார்ட் பண்ண மட்டும் வாங்கக்கூடாது. ஏன்னா அது பம்பு பண்ணி அடிக்கணுமா? அதுக்கு பம்பர் வேணுமேங்க. அதுக்கு டேய் என்னமோ தாங்க வருது எனக்கு. ஐயா 1000 ரூபா சேர்ந்துட்டுங்க. நம்ம ஒரு கன்று வாங்கலாம். பம்பு ஷாட்கன் வாங்கலாங்க. பம்பு ஷாட்கன் நிறைய புல்லட் அடிக்கும். ஷாட்கனே நல்லா நிறைய புல்லட் அடிக்கும். ஆனால் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போவோம். நம்ம வந்து பம்பு ஷாட்கன் வாங்கலாமா? இது அதான் தேர்தலே பிடிச்சி போச்சேன். இது பண்ணி எனக்கு கொடுத்துருப்பீங்க. தேங்க்யூமா. இது பண்ணி நல்லா பண்ணுங்க. நான் தப்பாக நினச்சிட்டேங்க. வாங்கடா, என்கிட்ட ஷாட்கனே இருக்குடா. கைஸ், அதாவது நம்ம வந்து கம்மியாக அடிச்சுக்கோம். உள்ள போயிருக்கீங்களா செல்லும்? டேய், எங்கடா இருக்கீங்க? அவன்ட்ட கைஸ், ஷாட்கன் நல்லா அடிக்குதுங்க. ஷாட்கன் நல்லா அடிக்குதுங்க. அது இந்த கேம் அழிப்பட்டு இருக்க முடியும், எனக்கு தெரியும். உங்களை மாதிரி பிக்கால் பையன் நினச்சிங்களா? கைஸ், ஷாட்கன் நல்லா அடிக்குதுங்க. கைஸ், அப்போ நம்மளுக்கு ஷாட்கன் தவிர கைஸ், அப்போ ஷாட்கன் சூப்பர் கனுங்க. நீங்கள் இந்த கேம் வந்தீங்கன்னா ஷாட்கன் வாங்கிடுங்க. வெறும் 1000 ரூபா தான். எல்லாம் என் பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த ஷாட்கன் இருக்குடா தம்ப செத்து. நீங்கள் ஒரே ஷாட் தான். ஷாட்கன் வந்தோடனே எனக்கு ஒரு தைரியம் வந்துட்டு. போயிட்டீங்களா? அட பிடிக்காது பையனா. ஏண்டா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருந்து போயிட்டு ஷூட் பண்ணி கொள்றேன். நீ மக்களா வாங்கலாம் மக்களே, ரீவோட் பண்ணி போங்கண்ணே. வாய்ஸ், இந்த பம்பு ஷாட்கன் வந்ததுலேருந்து பம்ப் பண்ணி இங்கே பார்த்தீங்களா? நம்ம M1 கிராண்ட். அதாவது இது யாரோடன்னு தெரில. அங்கே யார் டெத் ஆகணும்னு தெரியலையே. யாருமே டெத் ஆகல. நீங்கள் போயிருப்பீங்களோ? 2 கீழே போட்டுட்டு 2 வருஷம் கேஸ். அப்போ நம்மளுக்கு தாங்க அந்த அமௌண்ட் கிராண்டெலாம் கிடையாது. வேண்டாம், இப்போ மட்டும் வச்சுப்போம். செஞ்சு இருக்கும் ஓடம் அந்த. ஐயோ, திரும்பவும் முதல்ல இருந்தா திரும்பவும் அதாவது ராணுவ தங்குலான்னா இந்நேரத்துக்கு ராணிட்டே தான் இருப்போம் நாங்கள் 2 வாரம் சேர்ந்து. நான் அதற்கு கூட இதெல்லாம் 1550 ரூபா தாங்க இருக்குது. 1500 500 வருது. உங்களுக்கு காட்டுறேன். இந்த பம்பு ஷாட்கன் வெறும் 1000 ரூபா தான். ஒரே ஷாட்டு செத்து போயிடுவானுங்க. ஆனால் மேலே இருக்குது AK-47 தாங்க. நான் ஒரு வீடியோ கேமரா வீடியோவில் பார்த்தா சூப்பராக அடிக்குங்க. ஆனால் பம்பு ஷாட்கன் பார்க்குறேன். பம்பு ஷாட்கன் ஒரே ஷாட்டுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இனிமேல் நம்மளுக்கு இந்த இதுலேயே போடுங்க. எதுக்கு ரைஃபிள்லாம் நல்லா வெயிட்
AK-47 வேணால் வாங்கலாம், அதுக்கு பணம் இல்லை. பணம் ஏய் என்னடா அது எக்ஸ்பிரி ஆக போகிறாங்களாமா, எக்ஸ்பிரி சூன்னு போட்டிருக்குங்க. எத்தியும் கூட இவ்வளோ போய் உருட்ட மாட்டார். எனக்கு எந்த சைடில் இருந்தா அவர் வந்து கைஸ் வாங்க, எவ்வளோ ஆனியனு கொச்சன்னு கிடக்குதுங்க. இது நம்மளை ஒரு பேண்டுக்கு போடுங்க கலெக்ட். கைஸ் இந்த மாதிரி பிளேயர் இருந்தால் தாங்க நம்மளுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை வளரும். சும்மா பண்ண நம்ம இதில் போடுறோம் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுருவோம். ஆக்டிவ் மிக்சர் இது ஒரு பை வச்சுருக்கு. ஸ்வீட் ஆப்பிள் பாய் அப்படியா? ஓகே, அடுப்பில் போட்டாச்சு, வெந்துக்கிட்டு இருக்கு. ரைட், இன்னைக்கு டேயில் ஒரே ஒரு பை தாங்க. கைஸ் இதோட பிளட் மூணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக தப்பிச்சிருவேன். ஏன்னா 1 ஷாட் கன் இருக்குங்க. அதான் அந்த ஷாட் கன் ஒருத்தா வராண்டே. என்ன 2 ஒரு வாங்கிங்க, ஒரு பை தானே இருக்கு. ரோப்ளாக்ஸ் ஆமாம், இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கைஸ் இல்லைங்க, இன்னும் பவரை வரான். ஆரஞ்சு பேண்டு சாவே விடாங்க. தெரியாமல் வாசலில் நின்று ஏன் தப்புதுங்க. பேண்டு தொட்டு விடவே பண்ணலாங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு பண்ண முடியாது கைஸ். கடைசியில் டெத் ஆகிட்டுக்கு ஸ்பெக்டெக்டார் பண்ணி பார்ப்போம். சொன்னா அந்த கண்ணு இதுக்கு என்ன கண்ணு இது பண்ணி சம்பவம் பண்ணுதுங்க. நம்ம ஷார்ட்கன் வச்சு சம்பவம் பண்ண முடியல. பேண்டுக்கு கூட பாருங்களா டேய் இது வேற டேய். கேம் விட்டு வெளியே போயிடலாமா? அவங்க பேண்ட் அறிவே பண்ணாலும் பண்ணுவாங்க. பேசல ஒன்று தாமா பாருங்க, நெருப்பு கோழி. இந்த கோழியெல்லாம் தெரியாமல் வாய வச்சது கொட்டம். என்னையும் அந்த கடைசியாக சாப்பிட்டாங்க. இவ்வளோ எடுத்தோம்மா, இவ்வளோ எடுத்து போட்டு இருக்குது. அவ்வளோ பேண்டேஜ் வச்சுருக்கு பார்த்திங்களா? அவ்வளோ அது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கொடுத்துச்சு. நீ எங்கே இருந்தாலும் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு, நான் உள்ளே செத்து கிடக்கேன். வந்துட்டுங்க. ஆமாம், ரிவே பண்ணுவான். பண்ண முடியாதா? பேண்டேஜ் வச்சு பண்ண முடியும். ஆனால் இல்லை, ரிவே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்களான்னு தெரிலங்க. ஏன்னா அந்த பொண்ணை போட்டுக்கிட்டு பாருங்க, நல்லா பாருங்க, அந்த பொண்ணையை போட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியுதா என்னங்க? அந்த கடை சரி சுட போதா என்னங்க பண்ணுது? சேட்டை தரங்க ஒரு லீவ் அப்படின்னு போட்டாலும் நான் வெளியே போயிடுவேன். ஆனால் இது அதாவே பேண்டேஜ் போட்டுட்ருக்கு. என்னங்க சரி, நம்ம லாபிக்கு போயிடலாமா? செகண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதான் காலையில் மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9:30. நான் என்னை சுற்றி போனேன். ஸோ அதனால் ஒற்றை ஜாம்பிஸ் வந்து சாப்பிடுச்சுங்க. அதான் பின்னாடி கிடக்கு போது அது ஒன்றே தான் சாப்பிட்டு 1 ஷாட் கன். அதுவும் நார்மல். அப்போ கைஸ் AK-47 தாங்க ஓட்டுறேன். ஒரு கன்று இருந்தது, அந்த கன்று இது கிடச்சிட்டேன். டோரு கைஸ் இந்த பொண்ணு என்கிட்டயே சுற்றிட்டு இருக்கு. ஐயோ என்னையே சுற்றி ரைடர் போட்டுறோம். ஐயா கடவுளை. கைஸ் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓல்டு ஸ்கின் மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் போட்டிருக்கேன், அது ரிமூவ் பண்ணி விட்டாங்க டைரெக்டாக. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கைஸ். நம்மளும் வெளியே போயிடுமா? இந்த பொண்ணு இதுக்கு இவ்வளோ பேண்டேஜ் வாங்கி கொட்டுதுன்னே தெரியலங்க.
எடுத்துகிட்டு போயிடலாங்க. இது தெரியாமல் நாங்கள் காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமே. இதோட நம்ம ரெக்கார்டை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, கொச்சை 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 பேண்டேஜ் அறுபது. நம்ம கேம் வீடியோவில் போமா ரோப்ளெக்ஸ் இல்லைடா. எல்லா யூடியூபர்ஸும் ரோப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்ட்ட ரோப்ளெக்ஸ்னு ஒன்று இல்லவே இல்லைடா. இதோட நம்ம இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கலாம். மக்களே. ரிட்டர்ன் டோர் லாபி கொடுத்துட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் மக்களே. அப்போ ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னேன். ஆனால் ஏன்னா கண்டுக்காதீங்க. ஐயோ, இந்த கேமரா வேற பண்ணு பாருங்க, ஒரு கொச்சி தப்பு பண்ணுது. என்னது சாட் லாங்குவேஜ் பின்னாடி கீழே வந்துட்டு ஐயா ஓட்டு போயிட்டு வாய்ஸ் சாட் டிஸ்கனெக்ட் ஆயிமே கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோவை கடைசியாக முடிச்சதான்னு பார்த்தா இவன் என்னன்னா கேமரா எங்கேயும் தூக்கி போட்டானுங்களுக்கு. பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பேஸ் ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்சம் குறைங்கடா. வாய்ஸ் சாட்டு இருக்கு, வால்யூம் இருக்கு, இன்புட் டிவைஸ் இருக்கு, பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பேஸ் டெக்ஸ்டர் சைஸ் கிராஃபிக்ஸ் மோடில் இருக்கு. அதே இப்போடா உபயோகம் பண்ணுறது போட வந்துருக்கேன். ஃபாலோ வச்சுருக்க பார்த்தீங்களா, டிஃபால்ட் ஃபாலோ. நம்ம இன்னைக்கு சாயந்தரம் போல் ஒரு ரெக்கார்டு எடுப்பேன். என்னதுன்னா டெத் ரைல்ஸ் எடுப்பேங்க. டெத் ரைல்ஸ். பாய் பாய். டேய் கட்டாய் தோலை. கட்டாக மாட்டீங்க. வாங்க வெளியே போயிடுறேன்.